சார் இப்போ பொதுவாக சீப் அட்வொகேட், அதாவது அனுபவம் இல்லாத அட்வொகேட் அப்படிங்கிறவங்கள வச்சா என்னென்ன ரிஸ்க் இருக்கும் சார்? பொதுவாக சொத்து வழக்குக்கு கூட நம்ம அப்படி எடுத்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு சண்டை, இல்லை அந்த மாதிரி ஒரு உரிமை எடுக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆகும் சார்? இதில் சீப் அட்வொகேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சீப் அட்வொகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் சீப்பாக இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுமே சீப்பாக இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அதை நம்ம பார்க்குறோம். வியாபார ரீதியாக அட்வொகேட்ன்றவங்க ரொம்ப வியாபார ரீதியாக பார்க்க முடியாது. சம்பளம்ன்றது அதை கேட்டு பெறலாமே தவிர, ரொம்ப ஒரு இடத்துல லீகல் ஒப்பீனியன் 5000 இருக்கும், 10,000 இருக்கும், 15,000 இருக்கும் அப்படின்றது பொதுவாகவே எப்படி அட்வொகேட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இது எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறோம், 4 மணி நேரம் வேலை செய்கிறோமா, 10 மணி நேரம் வேலை செய்கிறோமா, ஒரு 20 மணி நேரம் வேலை செய்கிறோமா, 40 மணி நேரம் வேலை செய்கிறோம்னா 1 மணி நேரத்துக்கு இவ்வளோன்றதை கணக்கு பண்ணி அவங்க நிர்ணயிக்கிறது தான். பல நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, மக்களுடைய பேரம் எப்படி மாங்காய் தேங்காய் வாங்குற மாதிரி பேரம் பேசி என்ன பண்ணுவாங்க, அதை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நீங்க ஒரு 10,000 ரூபானா, சார் நான் ஒரு 5,000 கொடுத்துறேன் அப்படின்னு, ஆஹா சார் ரைட் ஓகே, 40 வருஷம் நம்ம ஈஸி போட்டு பாக்குறதுக்கு பதில் நம்ம 20 வருஷம் ஈஸி போட்டு பார்ப்போம்னு பார்த்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ இது லீகல் ஒப்பீனியன்ல. இதே ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருதுன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்டு கேஸ் போனா ஒரு சில நேரங்கள்ல ஒரு கேஸ் ஒரு 6 மாசத்துல முடியும், ஒரு சிலது 6 வருஷம் கூட ஆகலாம். ஒரு சில மேட்டருக்கு ரொம்ப பெரிய செலவே இருக்காது, போய் ஒரு அப்பியரன்ஸ் தான் இருக்கும், நிறைய டாக்குமெண்டேஷன் வேலை இருக்காது. ஒரு சிலதுக்கு ஃபுல்லா டாக்குமெண்டேஷன் இருக்கும், இவங்க பழைய கேஸ் எல்லாம் படிக்க வேண்டியிருக்கும், படிக்கிறதுக்கு நிறைய நேரம் செலவாகும். இப்போ என்ன பண்ணுவாங்க, சீப்பா ஒரு அட்வொகேட்டை நம்ம பார்க்கும்போது படிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கப்பா 2 நாள் உட்காந்து இதை படிக்கணுமா, இவர் கொடுத்த 10,000 ரூபாய்க்கு நம்ம இங்கிருந்து படிக்கிறது, அவரால் கட்டுப்படி ஆகாது. என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இவங்க மனசுல என்ன இருக்கோ அதை செய்வாங்க. செய்யும் போது தான் அந்த இடத்துல பிரச்சனை வருது. ஸோ அட்வொகேட்டை தேர்ந்தெடுக்கும் போது பணம்ன்றதை பேஸ் பண்ணி பார்க்கவே கூடாது. அவங்க அவங்களோட நாலேஜ், சின்சியாரிட்டி, அவங்க பதில் சொல்ற தன்மை, அவங்க அணுகிற ஒரு விஷயம், முதல்ல நம்ம கேஸை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க, எடுத்தோன்னா ரைட் ஓகே இந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிஸியா இருக்கிறனால அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க இன்னொருத்தோட்ட கொடுத்து செய்யலாம், இல்ல ஜூனியர்ஸை கொடுத்து செய்யலாம். செய்யும் போது அவங்க அதனால அந்த பர்டிகுலர் அட்வொகேட் ஃபுல்லாவே இது பண்றாங்களா. என்ன பொறுத்த வரைக்கும் கன்சல்டிங் நீங்க போங்க, ஒரு ஆலோசனையை கேட்கணும். அந்த அட்வொகேட் கிட்ட நீங்க புக் பண்ணி பணம் கொடுத்து ஆலோசனையை பெறணும். ஆலோசனையை பெற்று இந்த கேஸ்ல இந்தந்த விஷயங்கள் இருக்கு, இதுல வெற்றி வாய்ப்பு இருக்கு, இது இப்படி இருந்தா தோல்வி ஆயிரும், இது இவ்வளவு நாள் ஆகும், இவ்வளவு செலவாகும்ன்றது தெளிவா சொல்லணும். சொல்லாம எடுத்தோன்னே இது இவர் கவனிச்சா போதும், அவரை கவனிச்சா போதும்னா அந்த அட்வொகேட் கிட்ட போகவே கூடாது. அது எவ்வளவு சீப்பா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய நான் புத்தாலி, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அப்படின்னாங்கன்னா அது போகக்கூடாதுன்றதா என்னோட அபிப்பிராயம் இந்த இடத்துல. சார் நிறைய அந்த சொத்து பிரச்சனை விஷயத்துல அனுபவம் இல்லாத ஒரு லாயர் காசு கம்மியா கொடுத்தாருங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாதி வழக்கு போனதுக்கு அப்புறம் இல்லை சார் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சார் இருக்கிறாரு, அவர் அப்பியர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னதாக இருக்கிற அட்வொகேட் என்ன பண்ணுவாருன்னா கலந்துக்கிட்டு வேற ஒருத்தட்ட கொடுப்பாங்க. அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பவும் காசை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியே அனுபவத்துக்கு போயிருக்கலாமேன்னு ஒரு தோணல் இருக்கும். அது சரிதானே சார்? அதான் அந்த கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி கதை. ஸோ எப்போதுமே ஒரு அட்வொகேட்டை பார்த்தாங்கன்னா இவங்க கிட்ட நம்ம கேஸ் கொடுக்க போறோம்னா அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு பார்த்து தான் பண்ணணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் சிவில் வழக்கறிஞராக இருப்பாரு, அவர்கிட்ட போய் ஒரு போக்சோ கேஸோ ஒரு எக்கனாமிக்கல் அஃபென்சிங் கேஸோ எடுத்து ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகுங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஆப்வியஸ்லி இன்னொரு அட்வொகேட்டை நாடி அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இவர் அங்கே போறதில்ல, அது அவருக்கு கட்டுப்படி ஆகாது. சிவில் கோர்ட்ல இருந்து முதல்ல இருந்து படிக்கணும், நிறைய விஷயங்கள் அனுபவம் இருக்காது. அதனால நீங்க அந்த பர்டிகுலர் அட்வொகேட்டை பார்த்து இவர் இதை செய்வாரா மாட்டாரா, இவரால் முடியுமா முடியாதா, இல்லைன்னா ஃபேமா போயிடும். லா ஃபார்ம்ஸ்ல அதுக்கு தனித்தனியா டிவிஷன் வச்சிருப்பாங்க. டிவிஷன் அதுலலாம் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். அப்படி காஸ்ட்லியா இருந்தாலும் அதுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும். உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளான பதில் வரதான் செக் பண்ணணும். ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க கேட்கறாங்க, ஒரு பாதிக்கப்பட்டவங்க கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தன்மையான ஒரு பதில் வரணும். அதுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்னாச்சுங்க, கடையை எப்போ திறப்பீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. ஓகே கடையை எப்போ திறப்பீங்கன்னு மறுபடியும் கேட்டாலும் அதுவும் துன்பம் தான். அது கோர்ட் நேரத்துலையும் கேட்டுக்கிட்டு கூடாது. அதனால அது கரெக்டான ரெஸ்பான்சிபிளான ஆன்சர் வருதான்னு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி அட்வொகேட் அப்ரோச் பண்ணலாம். அதுக்காக அனுபவம் இல்லாத நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா யங் அட்வொகேட்ஸ்க்கு வாய்ப்பே வரக்கூடாதுன்ற மாதிரி அப்படி கிடையாது. யங் அட்வொகேட்ஸும் நிறைய பேர் நல்லா பண்றாங்க.
அதுல வந்து எந்த சந்தேகமே இல்லை. நல்ல நாலேஜபிள், நல்ல யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஒரு சில வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளவு நல்லா பண்றாங்க. அந்த அட்வொகேட்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு தவறா சித்தரிச்சிடக்கூடாதுன்றத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். யங் அட்வொகேட்ஸ் நல்லா பண்றாங்க. நான் சொல்றது வந்து சீப்பான அட்வொகேட்ஸ். இன்னொரு இடத்துல ஒரு 50,000னா அதுக்காக நான் 20,000 ரூபாய்க்கு பண்ற, கொடுங்க என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டு, அதை எத்திக்ஸ்லேயே கிடையாது. அட்வொகேட் எத்திக்ஸ்லேயே அப்படி பண்ணக்கூடாது, நியாயமா அப்படி செய்யக்கூடாது. அந்த மாதிரி அட்வொகேட்ஸ்ல போனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும்ன்றதுதான் என்னோட கருத்து. சார், பொதுவாக ஒரு அட்வொகேட்டு இவர் எவ்வளோ ப்ரொஃபைல் இருக்கக்கூடியவர், இவர் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை இவ்வளோ எத்தனை வருஷம் நாலேஜாக இருந்தார் அப்படிங்கிறத எந்த இடத்துல செக் பண்ணுறது? உதாரணத்துக்கு இப்போ லிங்க்டின் போய் பார்த்தா அவரை பற்றி தெரியுமா, இல்லை அவரோட வெப்சைட்டை போய் பார்த்தா தெரியுமா, எப்படி இப்போ ஒரு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறது சார்? பொதுவா இவங்க வந்து ஒரு சில பேர் படிச்சு முடிச்சிருப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கார்பரேட்டுக்கு போயிடுவாங்க. 5 வருஷம் கழிச்சு இதை வந்து சர்டிஃபிகேட்டே சரண்டர் பண்ணிடுவாங்க. சரண்டர் பண்ணி பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் என்ரோல் பண்ணாமையே கார்பரேட்லேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அவங்க இப்போதான் என்ரோல் பண்ண மாதிரி தெரியும். ஓகே, அதனால இவங்க இவ்வளவு நாள் அனுபவம்ன்றது வந்து நீங்க அவங்க கிட்ட பேசும்போதும் உங்க கேஸை பற்றி புரிதலும் தான் தெரியும். அதை வச்சு எந்த ஒரு சர்டிபிகேட்டும் வச்சு இதை அப்படி பண்ண முடியாது. உங்களோட கேஸை எப்படி அணுகுறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் கேஸே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கேஸ் புரியுதா இல்லையா அப்படின்றத பார்த்து தான் நீங்க பண்ண முடியும். அதுக்கு ஒரு அளவுகள் கிடையாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு 2 வருஷமே அனுபவம் உள்ள ஒரு அட்வொகேட் இருக்கார், ஒரு யங் அட்வொகேட் இருக்கார். அந்த அட்வொகேட்டு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறார். தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெளிவா ஒன்னொன்னுக்கும் ஆன்சர் பண்றாரு. இது செய்யலாம் அப்படின்னு தெளிவா இருந்தா தாராளமா கொடுக்கலாம், தப்பு இல்ல. இதே வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தர் இருக்காரு. அவர் எடுத்தோன்னே நீங்க ஒண்ணுமே உங்களுக்கு சொல்லல, விடுங்க பாத்துக்கலாம், 10 லட்ச ரூபா கொண்டு வாங்க பாத்துக்கலாம், இவரை கவனிச்சிடலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னா போயிருவீங்களா? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு இடத்துலயும் காசு கொடுத்தெல்லாம் நீதியை வாங்கவே முடியாது. காசு கொடுத்து யார்ட்டையாவது கைவிட்ட கொடுத்து பண்ண முடியாது. அதுக்காக நம்ம இந்த 2 சைடும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், நான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது உங்க கேஸை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத முழுமையா பார்க்கணுமே தவிர வேற குறுக்கேடா நம்ம வேற எங்கேயாவது யோசிச்சோம் அப்படின்னா இல்ல. ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த கேஸை 1 வருஷத்துல முடிக்கணும், வாங்க எடுத்துட்டு வாங்க ஒரு 10 லட்சம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுக்குவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பண்ணீங்க வரல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு எந்த கேரண்டி எல்லாம் வந்து யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. அந்த மாதிரி போலியான வாக்குறுதிகளையும் எடுத்துக்கூடாது. அதனால கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றதான் முதன்மையா நம்ம பார்க்கணும். மேலும் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி அனுபவங்கள் இருந்தா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.